டீம் ஆல்ட்ரோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. என்ன பேசலாம், ஏதோ கண்டென்ட் இருக்கா அவங்ககிட்ட? ஏதோ சொல்லுங்கடா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்றீங்களா? சரி, எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்? எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் என்ன? இன்ஃப்ளேஷன் என்னடா? இன்ஃப்ளேஷன்னா எல்லா பொருளோட ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஏறிட்டே போகுது. இப்போ நம்ம நேற்று ஒரு போன வருஷம் வாங்கின பொருட்களோட எல்லா விலையும் இந்த வருஷமும் ரைஸ் ஆகிட்டே போகும். பெட்ரோலாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக நம்ம மளிகை சாமான் வாங்குறது இருக்கட்டும், அது ஏறிட்டே போகும். இதை டினோட் பண்ணுறது தான் இன்ஃப்ளேஷனுங்கிறது. ப்ரைஸஸ் ஏறிட்டே போகும். ஸோ இன்றைக்கி நீங்கள் நேற்று போன வருஷம் 100 ரூபாய்க்கு வாங்கினது இந்த வருஷம் 105 ரூபா, 107 ரூபா, அந்த மாதிரி ஏறிட்டே போகும். ஸோ நீங்கள் இந்த 100 ரூபாயை சும்மாவே வச்சுருந்தீங்கன்னா, சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 100 ரூபாயா வேல்யூ இல்லாமல் போயிடும். அந்த 100 ரூபாய்க்கு நீங்கள் கம்மியாக தான் வாங்க முடியும். 105 ரூபா ஆயிடுச்சு ப்ரைஸு. ஸோ அதான் இன்ஃப்ளேஷனுங்கிறது. இது எல்லா கண்ட்ரிலையும் இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது இருக்கும். இந்தியாவில் 6% அப்படிம்பாங்க. ஸோ இப்போ போன வருஷம் நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினது இந்த வருஷம் 106 ரூபா. அதான் இன்ஃப்ளேஷனுங்கிறது ஜென்ரலாக. இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது இப்போ 6% இன்ஃப்ளேஷன்னா 6%ஓட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தர இடத்துல தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது 6% டேக்ஸ் ஒரு 30% வச்சுக்கிட்டா கூட 8.57% பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணாதான் அந்த பிரேக் ஈவனே பண்ண முடியும் இன்ஃப்ளேஷனை. அதாவது இன்ஃப்ளேஷன் ஒரு 6% இருக்குது. அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறோம், சம்பாதிச்சப்போ 30% டேக்ஸ் பே பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்கு அக்கம்ப்ளைஸ் பண்ணி நம்ம ஒரு பணம் பார்க்கணும். அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அது மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்ணணும். 5.7% இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா தான் அட்லீஸ்ட் பிரேக் ஈவனே பண்ண முடியும். எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? உனக்கு இது ஐடியா இருக்குதா? எல்லாம் வளர்க்கும் போல கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் எஃப்டி, இது மாதிரி தான் பண்ணிருக்கோம். அது ஃபஸ்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா? கோல்டு பீட் பண்ணும். கோல்டு வந்து எப்பவுமே பீட் பண்ணும். அதான் கோல்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. கோல்டு வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படிம்பாங்க. அதாவது உங்கள் காசு இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா கோல்டு வாங்கி போட்டால் காசோட வேல்யூ போகாமல் இருக்கும். அதான். ஆனால் கோல்டு எப்படி வாங்குறோங்கிறதுல இருக்குது. நகையாக வாங்குறோமா இல்லை வெறும் ரா கோல்டாக வாங்குறோமா, அது வந்து இது பொறுத்திருக்கு. அது ஒவ்வொன்றுத்துக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ கோல்டெல்லாம் வாங்க ரைட்டு, நம்ம வீட்டில் இருக்கவங்க எப்படி வாங்குவாங்க? நான் போய்ட்டு அந்த டிசைன் எடுக்கணும், இந்த டிசைன் எடுக்கணும், எங்கேயாவது ஏதாவது ஆட் ஷூட்டை பார்த்துட்டு வந்து எடுக்க போயிடுவாங்க. அதில் 10-15% மேக்கிங் சார்ஜுக்கே போயிடும். இந்த சேதாரம் செய்கூலின்னு சொல்கிறாங்களே, அவனே சாப்பிட்டு போயிடுவான். சரி, 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஜுவல் வாங்குற, அதில் 10% மேக்கிங் சார்ஜ்னா என்ன ஆச்சு? 10,000 ரூபா ஆச்சா? கூட எத்தனை % ஜிஎஸ்டிடா அது கோல்டுக்கு? கோல்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? ஏன்னா உனக்கு கூகுள் பண்ணி பார்ப்போம். 3% வந்துட்டு போட்டுருக்குது கூகுளில், இந்த மாதிரி கோல்டுக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லி. அப்போ 3% என்னாச்சு? 1,10,000 ரூபா. 1 லட்ச ரூபா வந்து கோல்டுக்கு, 10,000 ரூபா சேதாரம் செய்கூலி. அந்த 1,10,000 3% அதுவும் ஆட் ஆனது. அப்போது நீ இந்த வருஷத்தில் வாங்கின கோல்டோட ரேட்டு 1,10,000 ப்ளஸ் 3% எவ்வளோடா வரும்? சொல்றா, தெரியல. அதையும் கூகுள் பண்ணிருந்தேன். ஒரு 13,000 14,000 வருமா? 3,300 ரூபா வரும். அப்போ 1,13,300 ரூபா நீ வாங்குறன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 13,300 ரூபாயை பீட் பண்ணி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். அதே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி தான் அர்த்தம். அப்படி இல்லைன்னா இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக மட்டும் வச்சுக்கலாம். இப்போ ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு கடையில் ஜுவல்ல பிளச் பண்ணுறதுக்கு, அடகு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலாம் அது பெருசாக தேவைப்படாது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீ கோல்டை பண்ணணும்னா ஒரு காயினாகவோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு பார் கோல்டாகவோ போகலாம். ஏன்னா அவன் வந்துட்டு எந்த ஒரு மேக்கிங் சார்ஜ் வாங்க மாட்டான். அப்படியே டைகாஸ்டுக்கான சார்ஜ் மட்டும் தான் போகுது. அதில் ஜிஎஸ்டி வந்தாலுமே ரொம்ப பெருசாக சேதாரம் செய்யவே கிடையாது. அதுவும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில். வேற என்ன சொன்னா, ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்சப்ப விற்க முடியாது, நினைச்சப்ப வாங்க முடியாது. எனக்கு விற்கணும்னு சொன்னா ஒரு மாசம் ஆகும், வாங்கணும்னு சொன்னா 1 மாசம் ஆகும். அது எல்லா ஊர்லயும் ஒரே ரேட்ல கிடைக்காது. லாங் டேர்ம்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். லாங் டேர்ம்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். டக்கு ஒரு ஆத்திர வருஷத்துக்கு விற்க முடியாது. அப்புறம் எதுவுமே இன்வெஸ்ட் பண்றது ரியல் எஸ்டேட்லாம் தாண்டிட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் தான் ரியல் எஸ்டேட் வாங்கி போடுங்கன்றாங்க. பல்க் அமௌண்ட் இருக்கிறப்ப ரியல் எஸ்டேட்டை தான் இன்வெஸ்ட் பண்ண தோணும். அப்படிதான் தோணும். ஆனா அப்படி தோணக்கூடாது. அதுக்குதான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இவ்வளோ இருக்கு நம்மகிட்ட. இல்ல, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. அது எல்லாமே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதான்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். ரியல் எஸ்டேட்டை மட்டுமே நம்பிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, இல்லாட்டி நான் கோல்டு மட்டுமே வாங்கி வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்க போறோம், இல்லை பேங்க்ல இப்படி எஃப்டியை போட்டுட்டு அதை மட்டுமே நான் இன்வெஸ்ட்மெண்ட்டா மைண்ட்ல வச்சுக்கிறதோ ஒரு முட்டாள்தனம். அது
நமக்கு முந்தின ஜென்ரேஷன் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஓரளவுக்கு கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் வேற என்ன இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமோ அதை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ன சொல்றது, நீ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கியா? நான் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கிரிப்டோலையா? நீ பண்ணிருக்கியா கிரிப்டோல? கிரிப்டோல எனக்கு ஒன்றும் தெரியாது ப்ரோ. ஆனால் நம்ம ஊரில் வந்து ரெகுலேஷன் கொண்டு வரலையே கிரிப்டோவுக்கு, அதனால வந்து டேக்ஸ் மட்டும் வாங்குறாங்க. சிலர் வந்து பண்ணலாம்னு சொல்றாங்க கிரிப்டோல. அதெல்லாம் ஃபேக்குன்றாங்க. கிரிப்டோ ஃபேக்கு, ஏமாத்து வேலை அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு தெரியலன்னா அது ஃபேக்குன்றுவாங்க, அவன் பண்ணா ஃபேக்குன்றுவாங்க. இல்லை பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றாங்க. ஒன்றும் வந்துட்டு ரெகுலேஷன் கொண்டு வரலன்னு சொல்லி கவர்மெண்ட் கை காட்டுறாங்க. பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சிலருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். பண்ணலாங்கிறது என்னோட தாட்டு, அதுக்கு நான் நம்புற ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். உனக்கு ஓகேனா பண்ணு, நான் பண்றேன். உனக்கு எதுவும் சஜஸ்ட்லாம் பண்ணல. ரொனால்டோ இருக்கிறான்ல, அவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ப்ராடக்ட்டும் சேல் பண்ணிட மாட்டான். ஒரு ஆட்ல ஒரு ப்ரெஸ் மீட்ல கூட அந்த கோக்கை தூக்கி ஓரமாக வச்சான். அந்த மாதிரி ஆள் அவன் ரொம்ப ப்ரொமோட் பண்றான் பிராண்ட்ஸை. இவன் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான பணம் அதுல 10% நம்ம பண்ணிருக்க மாட்டோம். அவன் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் அட்வைசரோட பேச்சை கேட்டு தான் பண்ணுவான். அந்த அட்வைசருக்கு அவன் கொடுக்குற ஃபீஸ் கூட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக இருக்காது. இது வந்து நான் நம்புற ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிரிப்டோ நம்புறான், அதனால நான் நம்புறேன். முதல் விஷயம். ரெண்டாவது, முன்னாடிலாம் நம்ம ஊர்ல எப்படி வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, எதை கொடுத்து எதை வாங்கிட்டு இருந்தாங்க? அப்படி சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுங்களா. அப்படி பண்ணிட்டு இருந்தாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கோல்டு கொடுத்து. இப்போ கரன்சி பேப்பர், அதுலோட அட்வான்ஸ்டா வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஃபோன்பே கூகுள் பே நம்ம ஊருக்குள்ள தானே இருக்குது. இன் ஃபியூச்சர் அது மாறாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. முன்னாடி மாறின மாதிரி இப்பயே மாறல. இப்போ மணிக்கு ஆல்டர்னேட்டா கிரிப்டோ வரதுக்கு சந்தா தானே வரும், வேற என்ன வரப்போகுது? இப்போ அன்னைக்கு கோல்டை மாத்தி பேப்பர் கொண்டு வந்தாங்க. இப்போ டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் எக்கானமி. நாளைக்கு கேஷ்லெஸ் வேர்ல்டுன்னு கொண்டு போயிட்டாங்கன்னா எது மார்க்கெட் இருக்கு. அப்போ மார்க்கெட் இருக்கா? அந்த ஒரு காரணத்துக்கு அதை ஆட் பண்ணி அதையும் டைவர்சிஃபை பண்ணி போர்ட்ஃபோலியோல போட்டுக்க வேண்டியதான். இதுல அப்புறம் ஒரு சில காயின்ஸ் தான் இருப்பாங்க, அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த காயின்ஸ்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஓரளவுக்கு சேஃபா சைடா போவோம். ஆனா எல்லாமே ரிஸ்க் தான். ரிஸ்க் இல்லாம ரெண்டாவது 30% டேக்ஸ் வாங்குறாங்க கவர்மெண்ட். எப்படி அது வாங்குறாங்க? அப்போ ஏதோ ஒரு இருக்க தானே வாங்குறாங்க. பண்றதா அவங்களோட விருப்பம். நான் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், நான் எனக்கு கொடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு 4.5% புக் பண்ணியிருந்தோம். ஆனா அங்க என்னன்னா, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது ஒரு உன்னோட வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு கேபிட்டல் என்ன சொல்றது, ஒரு ரூல் ஒன்று சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. புல் ரன்னை வந்து கிரியேட் பண்றது வந்து முட்டாளான இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. பியர் ரன்ல தான் ஒரு புத்திசாலியான இன்வெஸ்டர் உள்ள வருவாங்க. அவன் கொண்டு போயிட்டு அதை புல் ரன்னா மாத்துவான். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேற, ட்ரேடிங்கிறது சுத்தமா வேற. ஒரு உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு பெரிய லம்சமான நம்பர்ல ஒரு கடையை வாங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கடையை 5 லட்ச ரூபா காசு கொடுத்து வாங்கிட்டேன், உங்ககிட்ட 10 ஆரம்பத்தில் 5 லட்சம் இருந்துச்சு, அதை வாடகைக்கு விட்டு மாசம் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கி சம்பாதிக்கிறேன். இது ட்ரேடிங். நீ என்ன பண்ண போறங்கிறது ஒரு பிளானோட போகணும். ட்ரேடிங் பண்ணலாம், பண்ண வேணாம்லாம் கிடையாது. ஆனால் ரிஸ்க் அவ்வளோ இருக்குது, தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக பண்ணணும், இல்லாட்டி பண்ணவே கூடாது. அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பெரிய ரூல் ஒன்று இருக்குது, இந்த 90-90-90 ரூல்னு சொல்லுவாங்க. 100 பேர் 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு உள்ள வராங்கன்னா முதல் 90 நாள்லயே 90,000 ரூபாய் காலி பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் 10% பேர் தான் சேஃபாக ஆவாங்க. அப்போ அந்த 10% என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ட்ரேட் பண்ணு, இல்லைன்னா பண்ணாது. இப்போ நாங்கள் அதில் ஒரு ஆர்டிக்கல் கூட எழுதணும். என்ன ஆர்டிக்கல்? 90-90-90 ரூல். லாஸ் ஆகிறவங்க இல்லை இன்வெஸ்டர்ஸோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டை இது பண்றதுல 90-90-90 ரூல் வச்சு ஒரு ஆர்டிகல் மாதிரி ஒன்று எழுதியிருந்தோம். அதுல நீங்க சொல்ற மாதிரி தான், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வாங்க, இல்லைன்னா 90% ஃபெயில், எல்லாம் கையில தான். சரி, ஓகே. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கிட்டியா? எதுனால பண்ணணும்னு? எதுலன்னு தெரியாதுண்ணே. எதுலன்னு நான் இனிமே தான் சொல்லுவேன். முதல் வீடியோல எல்லாத்தையும் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்ல முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரைட்டு. எதுக்கு பண்ணணும் இப்ப நீ சொல்லு. இப்போ இங்க எல்லாம் பேசிட்டு உட்காந்துல எதுக்காக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காகனா நம்மளோட லைஃப் செக்யூர் பண்றதுக்கு. சரிடா, எதை பீட் பண்றதுக்கு பண்ணணும்? இன்ஃப்ளேஷன் பீட் பண்றதுக்கு. இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணணும். இன்னைக்கு டேட் வரைக்கும் எதுல பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும்? நல்லா கோல்டு, ரியல் எஸ்டேட், அப்புறம் எஃப்டி. அத இன்ட்ரெஸ்ட் பீட் பண்ணா பீப்புளுக்கு தெரியல. அதை தாண்டி மற்றவங்களுக்கு மோஸ்டா போய் சேரது இல்ல. கரெக்ட் தான். ஆனா அதை இன்ஃப்ளேஷன்லாம் கரெக்டா பீட் பண்ணிச்சா? கோல்டு எப்படி ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தெரிஞ்சிருந்துச்சா? இல்லை. அப்புறம் நம்ம பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கோல்டு ரிலேட்டடா ஒரு வீடியோ போடுவோம். ஓகேவா? டேய் என்ன பண்றா?
கோல்டு ரிலேட்டடா ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம். அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா ஒன்று போடுவோம். அப்படியே எஃப்டி ரிலேட்டடா போடுவோம். இது அப்படியே சுக்குநூறு ஆக்கிட்டு நம்ம ஆக்க முடியாது. இது இருக்கு எதா தெரியுமோ அதை பேசிட்டு அதுக்கப்புறம் இதோட பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் போயிட்டு இருக்கோம். இனிமே வீடியோ சீரிஸ் இப்படி போட்டோம். இப்போ இந்த வீடியோ இதோட கட் பண்ணுவோம்.